ஓகே, போன வாரம் பார்த்தீங்கன்னா Moto G52 பற்றின ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ Moto G52 பெஸ்ட்டா இல்லை Moto G40 Fusion பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு கொஸ்டினுக்குரிய ஆன்சர் தான் இந்த வீடியோ. இந்த ரெண்டில் எது வாங்கலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப பேசாமல் இப்போ வீடியோக்குள்ள ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, G52 பெஸ்ட்டா இல்லை G40 பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு என்ன கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பயுமே பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ரெண்டில் எந்த ஃபோன் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ஃபோனை சொல்லுவேன். அந்த ஃபோனை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் சொல்லுவேன். அப்படி பார்த்து நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக G40 Fusion தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது G40 Fusion தான் பவர்ஃபுல்லான ஃபோன். ஏன்னா அதில் Snapdragon 732G இருக்குது, இதில் வந்து 680 தான் இருக்குது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது அது 732G தான் பவர்ஃபுல். ஸோ நான் G40 Fusion தான் சொல்லுவேன். ஆனால் G40 Fusion வந்து ஒரு வருஷம் ஆக போகுது. ப்ளஸ் அது வந்ததே Android 11ஓட தான். அந்த ஃபோனை நம்ம இப்போ வாங்கினாலும் Android 12 அதிகபட்சமாக வருமே தவிர 13லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கு அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஸோ என்னதான் இந்த G40 Fusion பவர்ஃபுல்லாக இருந்தாலும் Android அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்க போகிறது கண்டிப்பாக நமக்கு G52 தான். அப்டேட்ஸ் எதிர்பார்க்குறவங்க ஒருவேளை நான் அதை பெஸ்ட்டுன்னு சொல்ல போய் அதை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் ரெண்டு ஃபோனுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ், எந்த இடத்துல டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ உங்களோட யூசேஜுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தேவை, அது எந்த ஃபோனில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அந்த ஃபோனை வாங்கிட்டு ஜாலியாக இருங்க. ஸோ இந்த ஒரு தெளிவான மைண்ட் செட்டோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ஃபோன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே G40 Fusion டிஸ்பிளேவை பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து LCD ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு டிஸ்பிளே. இதுவே G52ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு POLED டிஸ்பிளே இருக்குது. ஐ மீன் எப்படி பார்த்தாலுமே அது ஒரு பிளாஸ்டிக் OLED தான், அது ஒரு OLED ஸ்க்ரீன் தான். LCD கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு LCD வேணுமா AMOLED வேணுமா அப்படின்றது உங்கள் சாய்ஸ். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட். G40 Fusionல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும். அதாவது LCD + 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். இதுவே நீங்கள் G52ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 Hz + AMOLED ஸ்க்ரீன் கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த ரெண்டுத்துக்குள்ள அந்த கான்ட்ராஸ்டான டிஃபரன்ஸ். அடுத்து வெயிட் அப்படின்னு பார்த்தாலுமே இந்த ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ணுறப்ப G52 தான் ரொம்பவே லைட் வெயிட்டான ஃபோன். ப்ளஸ் பெசில்ஸ் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கிற ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் அந்த பிளாஸ்டிக் OLED, ஐ மீன் அந்த POLED டிஸ்பிளேவும் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வெயிட் கம்மியான ஃபோன், ரொம்ப தின்னான ஃபோன் வேணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக G52 தான் போய் ஆகணும். ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்த்தாலுமே நம்ம G40 Fusionல வந்து 2.1, ஐ மீன் USB 2.1 தான் கொடுத்துருக்காங்க. இதுவே G52ல பார்த்தீங்கன்னா UMCP ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா USB 2.1க்கும் 2.2க்கும் நடுவில் உள்ளதாக இருக்கும். எப்படி பார்த்தாலுமே இந்த UMCP தான் 2.1 விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களுக்கு G52 தான் நல்லாயிருக்கும். தென் அடுத்து கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா G40ல நமக்கு வந்து 64 + 8 + 2 கொடுத்துருக்காங்க. ஐ மீன் 64 MP பிரைமரி கேமராவாக இருக்கும். ஆனால் G52ல வந்து 50 MP கேமரா தான் இருக்கும். ஸோ நம்ம என்னதான் மெகா பிக்சல்ஸை வச்சு கேமராவோட பெர்ஃபார்மன்ஸை சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாலும் அதிகமான மெகா பிக்சல் இருக்கிறதுனால நம்மளால் ரொம்ப டீட்டெயில்டான ஃபோட்டோஸை எடுக்க முடியும். ஓகேவா, அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம G40 Fusion இந்த இடத்துல பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். அடுத்த ஒரு விஷயம் வீடியோ ரெக்கார்டிங். ஸோ இந்த G40 Fusionனால் நம்மளால் 4K 30 FPS வீடியோஸ் எடுக்க முடியும். ஆனால் அதுவே இந்த G52வால் 1080p வீடியோஸாக எடுக்க முடியும் மேக்ஸிமமாகவே. ஸோ நீங்கள் வீடியோ எடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம G40 Fusion வந்து Android 11ஓட தான் வரும். இதுவே G52 வந்து பார்த்தீங்கன்னா Android 12ஓட வரும். ப்ளஸ் Android 12ஓட வர அந்த G52ல வந்து ஒரு அடிஷனல் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் உங்களுக்கு அந்த ஃபோனில் வரணும் கம்பெனியே சொல்லியிருக்காங்க. தென் இதை தாண்டி CPU அண்ட் GPU பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துல G40 Fusion தான் மேலே நிற்கும். ஏன்னா இதில் 732G இருக்குது. ப்ளஸ் GPU வைஸ்லையும் G40 Fusion தான் பவர்ஃபுல்லான ஃபோன். கேம்ஸ் ஆடணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் G40 Fusion தான் போய் ஆகணும், பவர்ஃபுல்லான ஃபோன். ப்ளஸ் அதே நேரத்தில் நீங்கள் G52 வந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப பவர் கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த G52ஓட ஒரு 15% 20% தான் அதிகமான பெர்ஃபார்மன்ஸாக உங்களுக்கு G40 Fusion கிடைக்கும். அப்படி இந்த G52 நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலுமே இதில் உங்களால் அந்த கால் ஆஃப் டியூட்டி மாதிரியான கேம்ஸை லோ % வச்சு விளையாட முடியும். தென் அடுத்து 5G அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஃபோன்லேயுமே 5G கிடையாது. ஸோ நீங்கள் ரெண்டு ஃபோனில் எது வாங்கினாலுமே 5G அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் G40 Fusion போகிறது தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அதுவே நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா G52 தான் போகணும். ஏன்னா அதான் ஒரு லேட்டஸ்ட் மாடல். ப்ளஸ் உங்களுக்கு OLED ஸ்க்ரீன் வேணும், 90 Hz போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் G52 தான் போய் ஆகணும். இல்லை LCD 120 வேணும் அப்படின்னா நீங்கள் G40 போகலாம். ஸோ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் உங்களை எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றத பாருங்கள். எது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த ஃபோனை வாங்கிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Harvey from Harvey Tech Tamil signing off.